ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மதுரை ரயில்வே ஸ்டேஷனோட ஈஸ்ட் என்ட்ரியில் இருக்கிறோம். இந்த ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்துட்டு கடந்த வருஷம் டிசம்பர் மாதம் வந்து நம்ம கடைசியாக கவர் பண்ணியிருந்தோம். ஸோ அப்போ வந்து ப்ராப்பர் பெர்மிஷனோட ரீடெவலப்மெண்ட் ஒர்க் இன் அண்ட் அவுட் வந்து கவர் பண்ணியிருந்தோம். இந்த முறை வந்து நம்மளுக்கு வந்து பெர்மிஷன் கிடையாது. ஸோ அதனால் வந்து ட்ரெஸ் பாஸ் பண்ணாமல் என்னென்ன ஒர்க் வந்து நடந்திருக்குன்னு பார்க்க போகிறோம். ஈஸ்டர்ன் டெர்மினலில் எக்ஸிஸ்டிங் பில்டிங் வந்து பெரும்பகுதி வந்து டெமாலிஷ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாங்க. என்ட்ரன்ஸ் மட்டும் விட்டு வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ அதுவுமே பார்த்திங்கன்னா பெரும்பகுதி இப்போ டெமாலிஷ் பண்ணிவிட்டு அங்கேயும் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பிகின் பண்ணிட்டாங்க. ஸோ என்ட்ரன்ஸில் இருந்த சின்ன ஒரு டெம்பிள், அதுக்கப்புறம் இதுவரை இருந்த அந்த மெயின் என்ட்ரன்ஸு, ஸோ இது எதுவுமே வந்துட்டு இப்போ நீங்கள் வந்து பார்க்க முடியாது. ஈஸ்டர்ன் என்ட்ரியில் ரொம்ப சின்ன பகுதி மட்டும்தான் டெமாலிஷ் பண்ணாமல் இருந்தாங்க. ஸோ அந்த பகுதியும் பார்த்திங்கன்னா இப்போ பெரும்பகுதி வந்து டெமாலிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வந்து என்ட்ரன்ஸ் இருக்குல்ல, ஸோ அதை வந்துட்டு இப்போ புதுசாக கட்டிகிட்டு இருக்கிற 2 வீலர் பார்க்கிங் பக்கத்தில் வந்து டெம்ப்ரரியாக வந்து கட்டியிருக்கிறாங்க. அதுபோல் இங்கே பண்ணிகிட்டு இருந்த புக்கிங், அன்ரிசர்வ் டிக்கெட்ஸ் இது எல்லாமே வந்து எதிர்த்தாப்பில் உள்ள புக்கிங் ஆஃபீஸுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு பழையபடி வெஸ்ட் என்ட்ரிலையும் வந்துட்டு நீங்கள் உள்ள என்ட்ராகலாம். ஸோ அங்கேயும் பார்த்திங்கன்னா டிக்கெட்ஸ் வந்து ரிசர்வ் பண்ணிக்கலாம், அன்ரிசர்வ் டிக்கெட்ஸும் அங்கே வாங்கிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது ஈஸ்டர்ன் டெர்மினல் பில்டிங்கு. இது வந்து ஈஸ்டர்ன் டெர்மினலில் உள்ள கார் பார்க்கிங் அது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ளெஜாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்ருக்கு. ரயில்வே ஸ்டேஷனோட சதர்ன் சைடில் இருக்கிறோம். கடந்த வருஷம் நம்ம வீடியோ பண்ணும்போதே பார்த்திங்கன்னா ஆர்பிஎஃப் கேன்டீன் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. வெஸ்டர்ன் சைடில் இருந்த பழைய ஆர்பிஎஃப் கேன்டீன் பில்டிங்கிலேருந்து ஷிஃப்ட் ஆகி இந்த பில்டிங்கே லாஸ்ட் இயரே வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அது போல் நீங்கள் பார்க்குற அந்த ஒயிட் கலர் பில்டிங் இருக்குல்ல, அது வந்து சப்ஸ்டேஷனு. ஸோ அது பார்த்திங்கன்னா நம்ம கடந்த முறை பார்க்கும்போது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ அது வந்து கன்ஸ்ட்ரக்ஷனும் முடிஞ்சு சரியாக மறைக்குது. இப்போ நம்ம எல்லிஸ்னார் கனெக்ட் பண்ணுற பாலத்தில் இருக்கிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த பாலத்துக்கு கீழே, அதாவது பெரியார் பஸ் ஸ்டாண்டை லிங்க் பண்ணுற மாதிரி ஒரு அண்டர் பாஸ் வந்து கிட்ட போகிறாங்க. ஸோ அது வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் லீட் ஆகும். ஸோ அண்டர் பாஸ் வந்துட்டு பாலத்துக்கு கீழே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பாலம் வந்து எலிவேட்டடாக தான் போகும். அந்த
பேசேஜ். ஸோ அதுக்கான வேலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மும்முரமாக பண்ணிகிட்ருக்காங்க. அப்படின்ட்டுமா நல்லா ரயில்வே ஸ்டேஷனோட வெஸ்ட் என்ட்ரியில் இருக்கிறோம். ஸோ இங்கே மெயினாக பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங்கோட கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து போயிட்டுருக்கு. அதாவது வெஸ்ட் என்ட்ரி ஓட ரைட் ஹேண்ட் சைடில் வந்து இந்த ஒர்க் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ இது தவிர்த்து பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனில் வந்துட்டு கான்கோர்ஸ் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. கான்கோர்ஸுக்கான பில்லர்ஸ்லாம் எரெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கான்கோர்ஸ் ஒர்க் வந்து ஒரு மேஜர் ஒர்க்கு. ஸோ அது வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. அதுபோல் வெஸ்டர்ன் என்ட்ரியோட டெர்மினல் பில்டிங் வந்து அப்படியே தான் இருக்குது. ஸோ அது வந்து இன்னும் டெமாலிஷ் பண்ணல. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா புதுசாக வந்து டெமாலிஷ் பண்ணி கட்டுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் இன்னொரு மீட் பண்ணுவோம். அன்டில் தென் பாய்.